ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பொது தமிழில் வந்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் தகுதி தேர்விலேருந்து கேட்ட தமிழ் வினாக்கள் 50 வினாக்கள் வந்து டெய்லியுமே நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து 20 சரிங்களா? 20 டெஸ்ட் வந்து 20வது டெஸ்ட் வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 19 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் யாராவது பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்னிங் டைம் வந்து ஜிஎஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் வந்து எந்த டெஸ்ட்டை நம்ம போட்டாலுமே முன்னாடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிடும் சரிங்களா? உங்களுக்கான கொஷின் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 51வது கேள்வி, ஆறு இச்சொல்லுக்கு இணையான இரு பொருள் தருக. 6 என்னும் இச்சொல்லுக்கு இணையான இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6னா எதைப்பா குறிக்கும்? 6 அப்படிங்கிறத வந்து ஒரு எண்ணை குறிக்குமா? எண்ணெய், நதி சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. 6 அப்படிங்கிறது ஒரு எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் நதியும் குறிக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். 52 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலைன்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அது வந்து தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், 8 தொகை நூல்களில் ஒன்று மணிமேகலை சரியா? 8 தொகை நூல்களில் வருமா? வராது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மணிமேகலை, அது சரியா? இதுவும் தவறு. 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை, 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை சரியா? சரி. அடுத்த 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மணிமேகலைங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. ஸோ அப்போ சரியான இது எது? ஆப்ஷன் சி தான் சரி. 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் வந்து மணிமேகலை. 53வது கேள்வி, பொருத்தமான இணைப்புச் சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்தது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஏனென்றால், எனவே, மேலும், ஏனெனில். ஸோ இந்த நாளில் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த நாளை மட்டும் தனியாக ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு தொடராகவே கொடுத்துருக்காங்க. மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை. ஸோ இதில் எதுப்பா வரும்? ஏனென்றால், எனவே, மேலும், ஏனெனில் எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி. மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டுங்களா? 54வது கேள்வி, பொருத்தமான இணைப்புச் சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன்னு சொல்லியிருக்காங்க, கிரியேட்டிவிட்டி. டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஆன்சர் ஏனெனில். ஆப்ஷன் டி ஏனெனில். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது சரிங்களா? 55வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஷ். டேஷ் வருமா இங்க? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஷ். எவர், யாவர், யாரான், யார். ஸோ இதில் வந்து எது பவர் இந்த இடத்துல கரெக்டாக? ஆன்சர் யார் தான் சரி. அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் யார்? 56வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை காண்க. 5 பெருங்காப்பியங்கள் டேஷ். 5 பெருங்காப்பியங்கள் டேஷ் என்ன வருமா? வராது. எது வராது? யாவை வரும், யாது வராது. கரெக்டாக? அப்போ 5 பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்னு தான் கேட்போம். 5 பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்னு தான் சரியான ஒரு வினாச்சொல். 57வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் டேஷ் சரியான சொல். சிங்கத்துக்கு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? சிங்கம் என்னப்பா பண்ணும்? சிங்கம் முழங்கும். ஆப்ஷன் பி முழங்கும். உருமும் பிளிரும் கத்தும் இதெல்லாம் யானை புலி தானே வரும். ஸோ தவறா? சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் முழங்கும். 58 பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடு. ஆட்டு டேஷ் வருகிறது. ஸோ ஆடு வந்து நிறையா இருந்தால் என்னப்பா சொல்லுவோம்? இது கிட்டத்தட்ட நம்ம இது வந்து 20வது டெஸ்ட்டு பார்க்குறோமா? இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த இந்த 19 டெஸ்ட்டில் ஒரு 7 தடவை இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா? ஆடு நிறையா இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் சரிங்களா? ஆட்டு மந்தை வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆட்டு மந்தை வருகிறது. 59வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர் என்ன? புலியின் இளமை பெயர் என்னப்பா? ஆன்சர் பரல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ
பரல். 60வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. பேச்சு வழக்கும் வரணும், எழுத்து வழக்கும் வரணும். கரெக்டுங்களா? வருவியா வந்தையா, வருவியா வந்தையா. ஸோ தவறு. வந்தாய் வருவாய், இது ரெண்டுமே வந்து எழுத்து வழக்கு தான். வந்தியா வந்தாயா, வந்தியா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். அது எழுத்து வழக்கில் எழுதும்போது வந்தாயா அப்படின்னு தான் எழுதுவோம். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. வருகிறாய் வருவாய், வருகிறாய் வருவாய் ரெண்டுமே வந்து எழுத்து வழக்கு தொடர் தான். பேச்சு வழக்குங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், வந்துட்டியாப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டீங்களா வந்துட்டிங்களா அப்படின்னு தான் நான் கேட்போம். ஸோ வந்தியா வந்தாயா. 61வது கேள்வி, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். வாயில் அப்படிங்கிற சொல்ல வந்து என்ன சொல்லுவோம்? கோவில் வாயில் அப்படின்னு சொல்கிறலப்பா. அப்போ என்ன சொல்லுவோம்? கோவில் வாசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவில் வாசல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்குரிய உரிய சரியான விடையை தேர்ந்தெடு. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கான சரியான விடையை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 2 மினிட்ஸ் வந்து படிங்க. படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க் நம்ம கையில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கும் மிகவும் பிடித்தது. அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முகிலன் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாட வந்திருக்கான். அங்கே வந்து செவலை அப்படின்னு ஒரு காளை இருந்தது. அந்த காளை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ அதுக்கு வந்து தீவனம் வைக்கிறது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்புறம் தோட்டத்தில் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் காய்கறிகள் பறித்து கொடுக்கறதெல்லாம் அவன் ஒரு உதவியாக பண்ணிகிட்டு இருந்தான் தாத்தா பாட்டிக்கு. அப்புறம் 2 தாத்தா பாட்டியோடு சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடினான். இதுதான் வந்து இந்த பத்தி. சரிங்களா? கேள்வி பார்க்கலாமா? 62வது கேள்வி வந்து பாருங்கள், முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? தாத்தா வீட்டிற்கு சென்றான். 63, தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்னப்பா? கொற்றன், முகிலன், லக்ஷ்மி, செவலை. ஸோ காளையோட பெயர் என்ன? செவலை. ஆப்ஷன் டி, செவலை. 64வது கேள்வி வந்து பாருங்க, முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? என்ன விழா கொண்டாடுறக்கா தாத்தா வீட்டுக்கு போனால்? பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், பக்ரீத். என்ன விழா? பொங்கல் விழா. ஆப்ஷன் ஏ, பொங்கல் விழா. 65, முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவிற்கு உதவுவான்? ஸோ எதை பறித்து தாத்தாவிற்கு உதவுவான்? காய்கறிகள். ஆப்ஷன் சி, காய்கறிகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் படித்த கொஷின் மாதிரி இருக்கா? ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின். இதை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது 66, செவலை என்பது எதை குறிக்கும்? செவலை என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் காளை. ஆப்ஷன் ஏ, காளை. ஸோ பார்த்தீங்களா, 5 மார்க்கு நம்ம கையில். 67வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் படித்தே ஆகணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து 6லேருந்து 12th வரைக்கும் பிடிஎஃப் நோட்ஸ் நியூ சிலபஸ் வைஸ் கொடுத்துட்ருக்கோம். வெறும் 499 ஆஃபரில். சரிங்களா? 499 ஆஃபரில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்குன்னு சொல்லி குரூப் 4க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? குருளைனா என்னப்பா? குருளைனா குட்டி. கல்னா என்ன? மலை. மல்லல்னா வளம். செரு அப்படின்னா வயல். சரிங்களா? குருளைனா குட்டி, கல் அப்படின்னா மலை, மல்லல் அப்படின்னா வளம், செருனா வயல். ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3 தான் சரியான ஆன்சர். கரெக்டாக? சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். 68வது கேள்வி வந்து பாருங்கள், இதுவும் சொல்லும் பொருளும் பொறுத்துக்க. மட்டுனா என்னப்பா? மட்டுனா என்னன்னா அளவு. மட்டுனா அளவு. வையம்னா உலகம். வையம்னா உலகம். பேணினா பாதுகாத்தல். நித்தம்னா நாள்தோறும். நித்தம்னா நாள்தோறும். மட்டுன்னா அளவு, வையம்னா உலகம், பேணினா பாதுகாத்தல், நித்தம்னா நாள்தோறும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி.
3 4 2 1 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் பண்ணிட்டே தானே வரீங்க. இடையில உங்களுக்கான கொஷின் நான் சொல்லுவேன். 69 சொல்லும் பொருளும் பொறுத்துக. கருணை கருணைன்னா என்னப்பா? கருணைனா இரக்கம். மாரி மாரினா மலை. பூதளம் பூதளம்னா உலகம். கும்பினா வயிறு கும்பினா வயிறு. சரிங்களா? கருணைனா இரக்கம், மாரினா மலை, பூதளம்னா உலகம், கும்பினா வயிறு. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 1 2 3 தான் சரி. அடுத்து வந்து பாருங்க 70வது கேள்வி. பின்வருவனவற்றுள் சரியான இணையை குறிப்பிடுக. புல் புல் என்னப்பா சொல்லுவோம்? புல் வந்து நிறைய இருந்தால் புட்கள் சொல்லுவோமா? கரெக்டாக புட்கள். சொல் சொல்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, சொற்கள் வரும். பூ பூனா என்ன சொல்லுவோம்? பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாதம் மாதாக்கள் அப்படிங்கிறாங்க. தவறு. கரெக்டுங்களா? அப்போ சரியான இணை எதுப்பா? புல் மற்றும் பூந்தா சரி. ஆன்சர் ஆ இ மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். 71 வந்து பாருங்க. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடு. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. காரண பெயர் எதுப்பா? ஆன்சர் நாட்காலி. ஆப்ஷன் சி நாட்காலி தான் வந்து காரண பெயர். 72 கலை சொற்கள் அறிதல். ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன்னா என்னப்பா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு ப்ரீவியஸில் கேட்ட கொஷினை. ஹீரோ ஸ்டோன் என்ன? நடுகள். ஆப்ஷன் ஏ நடுகள். ஆப்ஷன் ஏ. 73 கலைச்சொல் அறிதல். மீடியா இதுவும் வந்து 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. மீடியானா என்னப்பா? மீடியானா ஊடகம். ஆப்ஷன் ஏ ஊடகம். மீடியானா என்ன? ஊடகம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க 74வது கேள்வி. வலுவு சொல்லற்ற தொடர் காண்க. வலுவு சொல்லற்ற தொடர் காண்க. ஊசியில் நூலை கோர்த்தான். ஊசியில் நூலை கோர்த்தான். தவறு. ஊசியில் நூலை கோர்ப்பான். ஊசியில் நூலை கோத்தான். கோத்தான் தான் வரும். கோர்த்தான் அப்படின்னு வராது. கோர்த்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்க. வலுவு சொல்லற்ற தொடர். ஊசியில் நூலை கோர்க்கலாம். இதுவும் தவறு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. 75 வந்து பாருங்க. வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று. அதை செய்தது நான் அன்று. தவறு. அதை செய்தது நான் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. தவறு. அதை செய்தது நான் அல்லேன். நான் அல்லேன் தான் சரி. அதை செய்தது நான் அல்லை. இது தவறு. நான் அல்லேன் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. 76 வந்து பாருங்க. பொருந்தும் இணையை காண்க. பொருந்தும் இணைனா என்ன? சரியான இணைன்னு அர்த்தம். சரிங்களா? கரினா என்னப்பா? கரினா குதிரை அப்படிங்கிறாங்க. குதிரையாக வரும். கரினா என்ன? யானை. சரிங்களா? கரினா என்ன? யானை தான் வரும். அப்போ இது வந்து தவறு. கரெக்டா? அருவர் அருவர்னா யாருப்பா? அருவர்னா காலன் அப்படிங்கிறாங்க. அருவர்னா தமிழர்னு சொல்லுவோம். அருவர்னா தமிழர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் தவறு. பிலம் மலைக்குகை. பிலம்னா மலைக்குகை சரிதான். மரளி மரளினா என்ன? காலன். மரளினா காலன். சரிங்களா? இதுவும் தவறு. அப்போ பொருந்தும் இணை சரியான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான இணை. கரெக்டா? அடுத்த கொஷின் வந்து பாருங்க 77வது கேள்வி. பொருந்தாத சொல்லை காண்க. இங்கே வந்து பொருந்தும் சொல் கேட்டிருந்தாங்க. பொருந்தாத சொல். அப்போ இதில் வந்து தவறான சொல் எது? ஸோ இது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பொருந்தாத சொல் எது அப்படின்னு. 78 பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுதுக. பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்டு இருக்கும். 79 குடந்தை என்பதன் மறுவு பெயர் என்னப்பா? குடந்தை என்பதன் மறுவு பெயர் கும்பகோணம். ஆப்ஷன் சி கும்பகோணம் தான் சரியான ஆன்சர். மறுவு பெயர்களும் ரொம்ப முக்கியம். 80வது கேள்வி. தவறான மறுவு பெயர் ஊர்களின் மறுவு பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எதுப்பா தவறு? உதகமண்டலம் உதகை. உதகமண்டலத்தோட மறுவு பெயர் உதகை சரிதான். புதுச்சேரி புதுகை அப்படிங்கிறாங்க. புதுச்சேரினா என்னப்பா? புதுச்சேரினா என்ன? புதுவை தான் வரும். கரெக்டா? அப்போ தவறானது ஆப்ஷன் பி. மன்னார்குடி மண்ணை சரிதான். திருநெல்வேலி நெல்லை சரிதான். அப்போ தவறான ஊர் பெயர் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி புதுச்சேரினா புதுவை அப்படின்னு தான் வரும். கரெக்டா? அடுத்து வந்து பாருங்கள் 81வது கேள்வி. இது வந்து சரியான ஊர் பெயரின் மறுவு பெயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தவறானது கேட்டிருந்தாங்க. இதில் வந்து சரியானது கேட்டிருக்காங்க. புதுவை புதுவைனா புதுக்கோட்டை அப்படிங்கிறாங்க. புதுவைனா புதுக்கோட்டையா? புதுவை அப்படின்னா என்ன? புதுச்சேரி தான் வரும். புதுகை அப்படின்னா தான் புதுக்கோட்டை வரும். சரிங்களா? நாகைனா நாகப்பட்டினம் சரிதான். மயிலம்னா மயிலாடுதுறை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானே. மயிலம்னா என்னப்பா?
மயிலைனா மயிலாப்பூர் வரும் கரெக்டா. அப்போ மயிலாடுதுறை அப்படின்னா என்னப்பா வரும்? மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மயூரம் அப்படின்னு சொல்லலாம். மயூரம்னு வரும் கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் சீதாப்பா சரியான இணை. நாகைனா நாகப்பட்டினம். 82 கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் என்பது என்னது? உரையாடல், கலந்துரையாடல், பேசுதல், கூடி பேசுதல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். ஆப்ஷன் ஏ உரையாடல் என்பது தான் சரியான தமிழ் சொல். அடுத்து வந்து ஃபிலாசபர். ஃபிலாசபர்னா என்னப்பா? ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். மெய்யியலாளர் சரிங்களா. ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். அடுத்து வந்து பாருங்கள் 84வது கேள்வி. நிலவும் வானும் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். நிலவும் வானும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்து எழுதுகள். எவ்வகை வாக்கியம்? பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது செயப்பாட்டு வினை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. முடிஞ்சிருச்சு. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை வாக்கியம். 86 தன்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஸோ தன்வினை வாக்கியம் எது? மாணவன் மனம் திருந்தினான். தவறு. மாணவன் மனம் திருத்தினான். சரி, திருந்தினான் தான் சரி. திருத்தினான் வராது கரெக்டாக. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். மாணவன் மனம் திருத்தினான் தவறு. திருந்தினான் தான் சரி. மாணவன் மனம் திருந்தினானா? இது வந்து வினா. இது மாணவன் மனம் திருந்த செய்தான். இதுவும் தவறு சரிங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாணவன் மனம் திருந்தினான் அப்படிங்கிறது தான் சரியானது. 87 ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஸோ விடை கொடுத்துருக்காங்க. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்றவை போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடை கொஷின் மார்க் வராது. இதுக்கு ஏற்ற வினாவை கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி என்னப்பா? ஒரு ஒயிலாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது? ஸோ தவறு. ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் சரிங்களா, எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றதுன்னு தான் சொல்லுவோம். எவ்வாறான, எதற்கான. ஸோ இதெல்லாம் தவறு கரெக்டாக. ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னா குடம், தவில், சிங்கி, போலக், தப்புன்னெல்லாம் சொல்லுவோம் கரெக்டாக. ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா சரியானது. 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். ஸோ இதில் வினா எதுப்பா வரும்? பாரதியார் இயற்பெயர் யாது? மகாகவி பாரதியா? பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாகவி என அழைக்கப்படுகிறார். மகாகவி யார்? ஸோ இதுவும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. 89 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? வராது. பாவலரேறு யாரு? வராது. ஏன் பாவலரேறு அழைக்கப்படுகிறது? இதுவும் வராது. பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மணிமேகலை மணிபல்லவத்தீவுக்கு சென்றால். மணிமேகலை மணிபல்லவத்தீவுக்கு சென்றால் சரி. மணிபல்லவத்தீவுக்கு சென்றால் மணிமேகலை தவறு. மணிமேகலை சென்றால் மணிபல்லவத்தீவுக்கு. பல்லவத்தீவுக்கு மணிமேகலை மணிமேகலை சென்றால். ஸோ இதுவும் தவறு. மணிமேகலை மணிபல்லவத்தீவுக்கு சென்றால் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 91வது கேள்வி. இதுவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முளையிலே விளையும் தெரியும் பயிர். தவறு. விளையிலே பயிர் முளையிலே தெரியும் தான் சரியான பழமொழி கரெக்டாக. பயிர் விளையும் முளையிலே தெரியும் இதுவும் தவறு. முளையிலே தெரியும் விளையும் பயிர் இதுவும் தவறு சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பிப்பா விளையும் பயிர் முளையிலே தெரியும் தான் சரியான தொடர். 92 வந்து பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை. தவறு. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் சரி. இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இதுவும் தவறு. இல்லாமை கல்லாமையை ஆக்குவோம் இதுவும் தவறு சரிங்களா. சரியான தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் சரியான தொடர்.
93 வந்து பாருங்க, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து குடுத்துட்ருக்கோன்னு. ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6லேருந்து 12th வரைக்கும் நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம தமிழ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ச்சொல்லுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்து வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர்னு சொல்லி ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நாங்கள் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பிடிஎஃப் வந்து வெறும் 499 ருபீஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னப்பா? வந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தவர் தான் சரி. 94 அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கேட்டிருக்காங்க. அலை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன? தொழிற்பெயர்னால என்ன இல்லில் வருமா? அழைத்தல். ஆப்ஷன் சி, அழைத்தல் தான் சரியான ஆன்சர். 95 வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. பெரு என்னும் வேர்ச்சொல்லை வினையெச்சம். வினையெச்சம்னா என்ன? முற்று பெறுறது. பெற்று. பெருனா என்ன? பெற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெற்று தான் சரி. 96 வருக என்னும் வேர்ச்சொல்லை தருக. வருக என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன? வா. ஆன்சர் ஆப்ஷன் சி, வா தான் சரி. சரிங்களா? வருக என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன? வா தான் சரியான தொடர். இப்போ வேர்ச்சொல்லே நம்மளுக்கு 4 கொஷின் கேட்டாங்க பார்த்தீங்களா? 97வது கேள்வி, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தருக. ஒளி நீங்கு தவறு. ஒளி வெளிச்சம். ஸோ இந்த ஒளி அப்படிங்கிறது என்ன? வெளிச்சம் சரிதான். ஒளினா சீற்றம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. களினா சத்தம், இதுவும் தவறு. இப்போ ஒளினா வெளிச்சம் தான் சரி. அப்போ சரியான தொடர் இது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான சொல். அடுத்து வந்து பாருங்கள் 98வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. நேர்விடை. நேர்விடைன்னு என்ன? நேராக சொல்கிறதா நேர்விடை? சரியாக சொல்கிறது. ஆடுவேன். ஆடுவேன் நம்ம சொல்கிறது வந்து நேர்விடை சரிதான். உற்றது உரைத்தல் கால் வலிக்கும். கால் வலிக்கும்ங்கிறது உற்றது உரைத்தலா? ஸோ இது வந்து தவறு தானே? தவறு. ஏவல் விடை. ஏவல் விடைனா நம்ம ஏவுறது, அதாவது ஒரு வேலை வாங்குற மாதிரி. நீயே செய் அப்படின்னு ஏவல் விடை அப்படிங்கிறாங்க. ஸோ சரிதானே? சரிதான். சுட்டு விடை தலை வலிக்கிறது. தலை வலிக்கிறதுங்கிறது சுட்டு விடைங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா 1, 3 மட்டும்தான் சரியானது. 99 வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுது. கம்ப்யூட்டர்னா என்னப்பா? கம்ப்யூட்டர்னா என்ன? கணினி. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி, கணினி தான் சரி. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஸோ கலை சொற்கள் வந்து பொறுத்துகளை கேட்கலாம். சரியான இணை, தவறான இணை, எப்படி வேணால் உங்களுக்கு கேட்கலாம். நம்மளுக்கு நியூ சிலபஸ் வைஸ் கலை சொற்கள் வந்து கண்டிப்பாக 6லேருந்து 12th வரைக்கும் நான் படிச்சிருக்கணும்னு சொன்னேன். இல்லை அப்படின்னா நம்மகிட்ட பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாலண்டியர். வாலண்டியர்னா யாருப்பா? வாலண்டியர்னா தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர்னா சோசியல் ரிஃபார்மர்னா அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர். என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். கரெக்டாக? வாலண்டியர்னா தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். கரெக்டாக? இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கரெக்டாக? ஓகே காய்ஸ், இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களில் உங்களுக்கான ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் டவுட் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் நோட்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் கேட்டுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 12. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 599 ருபீஸ் தான். டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட் எவ்வளவு? வெறும் 599 ரூபா தான். நீங்கள் டெஸ்ட்டு ஃபுல்லாமே ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிலபஸ் வைஸ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.